கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம், இப்போ மிதுனம் வந்து 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் முதல்ல புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட செய்யலாமா வேணாமா, செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், தேவையில்லாத செலவு, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரி யோஜனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன வாங்கணும்னு நினைக்கிறோங்களோ, என்ன செலவு பண்ணணும்னு நினைக்கிறோங்களோ, எந்த இடத்துக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ, இப்போ வெளிநாட்டு டூர் போகணும்னு ஆசைப்படுறோமோ, இந்த குழப்பத்துக்கு காரணம் புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. அதுக்கும் மேலே சந்திரனுக்கு பகை புதன். சந்திரனுக்கு பகை அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒரு விதமான சந்திரன் நம்மளுக்கு மனோகாரகன், மாத்ருகாரகன். அதுக்கும் மேலே பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அடடா, நம்ம அப்போ எவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தோம், ஏன் இந்த வெளிநாட்டுக்கு வர்றதுக்கு, டூர் வரத்துக்கு, 10 மலை முருகனை போய் பார்க்கறதுக்கு இவ்வளோ செலவாகுதேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நமக்கு ஒரு சூப்பரான டாபிக் தான் அவங்க கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர இருக்கின்ற புத பயிற்சி. இந்த புதன் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, உங்க ராசிக்கு வரப்போக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேடமை சந்திச்சு முழு பதிவையும் தெரிஞ்சுப்போம். மேம், இந்த புதன் பயிற்சி அப்படிங்கிறது என்ன? புதன் பயிற்சியால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நடக்கும் மேம்? அதை மக்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்களேன். கண்டிப்பா மேடம். இப்போ புதன் பகவான் என்னைக்கு பயிற்சியாக போறாரு? ஜூலை 7, 2026 செவ்வாய்க்கிழமை காலை 10:32 மணிக்கு மிதுனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சியாகி அமர்றார். மிதுனத்தில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறாரு. ஜூலை 23 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். அதுக்கப்புறம் ஜூலை 24 வக்ர நிவர்த்தி அடைவார். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதன். அதுக்கு முன்னாடி வக்ரகதியில் இருக்க புதன். ஆக மொத்தம் புதன் மிதுனத்திலேயே தான் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக இந்த மிதுனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய புதன் வந்து பார்த்திங்கன்னா மேடம், நம்ம பலன் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, வக்ரகதி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது, அதே மாதிரி வக்ர நிவர்த்தி அடைஞ்ச புதனால் என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது சொல்ல போகிறோம். புதன் அவருடைய சொந்த வீட்டிலே அமர்ந்தாலும் அந்த பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் மாறுபடும் மேடம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றது ஆனால் என்னென்னா, இது வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நடுவில் பார்த்தா புரியாது. சூப்பர் மேம். புதன் பயிற்சியை பற்றி ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புதன் பயிற்சி வந்து என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கடகராசி மேம். கடகராசி நேயர்களுக்கு இந்த புத பயிற்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்குது? கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடம், இப்போ மிதுனம் வந்து 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்தில் முதல்ல புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிப்பாங்க. அதுக்கும் மேலே 12ஆம் பாவம் அப்படின்றதுனாலே பரதேசம்னா வெளிநாடு போகிறது. இப்போ இந்த காலகட்டம் வந்து பாருங்கள், இப்போ படிக்கிற குழந்தைங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வெளிநாட்டுக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி குழந்தைங்க யோசிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் வைக்குங்க. அது வந்து பாருங்கள், இப்போல்லாம் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, ஏவியேஷன் இன்ஜினியரிங் வெளிநாடு படிக்கிறாங்க, MBA வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க. அந்தந்த யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அதனோட வேல்யூ அப்படின்றது ஜாஸ்தியாக தான் தெரியுது. மெடிசனு, லா எல்லாமே போய் வெளிநாட்டில் படிக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்கணுன்ற எண்ணம் யோசனை இருக்கும். ஆனால் அதில் ஒரு விதமான டைலமா இருக்கும். படிக்கிற குழந்தைங்க போகலாமா வேண்டாமா, அங்கே போய் நம்மளால் சர்வை பண்ணிட முடியுமா, அங்கே போய் அந்த கிளைமேட் அடாப்ட் பண்ணிட முடியுமா, அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஃபுட்டு ஒத்து வருமா, நம்ம வீட்டை விட்டு இருப்போமா, ஏன்னா கடகமாச்சே, இது வீட்டை விட்டு இருக்காதே, வீட்டை விட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் இல்லைங்களா. அப்போ நம்ம வீட்டை விட்டு இருப்போமா, ஹோம் சிக்னஸ், அந்த ஃபேமிலி ப்ரையாரிட்டி அப்படின்றது கடகத்துக்கு ரொம்ப உண்டு. அப்போ அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியுமா இப்படின்ற பல யோசனைகள் இருக்கும். இதை படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யோசனை வரும். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கடக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்ட பின்னாடி, இது வந்து நம்ம ஒரு 70 லட்சம் ரூபாய் பிளான் பண்ணோம், இது 1 கோடி ரூபாய் வீடு இருக்குது, இது வாங்கலாமா,
வாங்குறதுல வந்து நம்மளுக்கு பின்னாடி டியூலாம் கட்டிட முடியுமா? பிரச்சனை இல்லையா? வீடு ரொம்ப அழகாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து யோசிக்கணும். நம்ம ஒரு வேளை அகலக்கால் வைக்கிறோமா, விரலுக்கேற்ற வீக்கம் வீங்காமல் பெருசாக வீங்குறோமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். புரியுதுங்களா? பெருசாக யோசிக்காதீங்க. இது ஒரு ஜஸ்ட் ஒரு குழப்பம், ஒரு டைலமா அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு டூருக்கு போகலான்னு தோணும். போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவீங்க. ஃப்ளைட் டிக்கெட்டு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஐயோ தேவையில்லாமல் செலவோ. பொம்பளைங்களுக்கு எப்பயுமே அப்படி தான் ஒரு விஷயம் உண்டு. நம்ம என்னவோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நம்ம போகும்போது நமக்கு ஒரு பெட்டி, நமக்கு ஒரு குழி நம்ம பக்கத்தில் இருக்கிறதுக்கு, அதாவது நம்ம சேர்த்து வச்சதுக்கு பக்கத்தில் ஒரு குழி வச்சுட்டு நம்மளே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்கும். என்னன்னா நம்ம எதுக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணணும்? நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வேணும். இந்த செலவு இருந்தால் நம்ம குழந்தைங்க பின்னாடி கம்ஃபர்ட்டாக இருப்பாங்கல்ல. அதாவது நான் பிசுண்டியாக இத்தினூண்டு 10 ரூபாயாக சேர்த்து வைப்பேன். வச்சு என் குழந்தை நல்லா தாராளமாக செலவு பண்ணுவேன். அந்த மாதிரி எத்தனையோ கடகராசி அம்மாவை நான் பார்த்துருக்கேன். இவங்களுக்கு ஒரு 2000 ரூபாயில் புடவை எடுக்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நமக்கு எதுக்கு 2000 ரூபாய் புடவை? நம்ம ரொம்ப கம்மியாக தானே வெளில போகிறோம். டெய்லி வெளில போகிறோம்னா கூட மாதத்துக்கு ஒரு நாள் தானே புடவை கட்டுறோம். மாதத்துக்கு ஒரு நாள் தானே ஒரு புடவை ரிப்பீட் பண்ணுறோம். அவ்வளோ புடவை இருக்குல்ல. அப்போ விலை கம்மியாக பத்திரமா வச்சுக்கலாம். ஆனால் இதே குழந்தைக்கு 5000 ரூபானா கூட எடுத்து கொடுப்பாங்க ஒரு ட்ரெஸ்ஸு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கடகத்தினோட கேரக்டர். அப்போ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் கூட செய்யலாமா வேணாமா, செஞ்சுட்டு அப்புறம் எதுக்கு நம்ம செலவு பண்ணணும், தேவையில்லாத செலவு, அன்னெசரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரி யோஜனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன வாங்கணும்னு நினைக்கிறோங்களோ, என்ன செலவு பண்ணணும்னு நினைக்கிறோங்களோ, எந்த இடத்துக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறோமோ, இப்போ வெளிநாட்டு டூர் போகணுன்னு ஆசைப்படுறோமோ எல்லாம் தாராளமாக செய்யுங்க. உங்கள் மனசுக்கு பிரியமானதை ஈஸியாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக செய்யுங்க. ஓகேங்களா? அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆல்ரெடி வந்து குரு வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். அப்போ உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு நம்மளுக்கு வந்து கோயிலுக்கு போகணும், குளங்களுக்கு போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், புனித நதியில் நீராடணும், இங்கேருந்து பத்துமலை முருகனை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். தாராளமாக செய்யுங்க. பெருசாக வந்து யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்துக்கும் புதன் அதிபன். எந்த ஒரு முயற்சி செய்யும் போதும் செய்யலாமா வேணாமா, இந்த விஷயத்தை இப்போயே நம்ம வந்து ட்ரை பண்ணணும், இந்த விஷயத்தை அப்புறம் பார்க்கலாம். பொண்ணு வந்து இப்போத்துலேருந்தே மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பொண்ணு வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கா. நம்ம ஒரு வருஷம் கழிச்சு கூட பார்த்துக்கலாம். ஏன் இப்போத்துலேருந்தே பாருங்கள். நல்ல மாப்பிள்ளை வருதுன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணணும்னு இல்லையே. நல்ல மாப்பிள்ளை வருதுன்னா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கூட ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாமே இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் கூட ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம். என்ன தோணுதோ அதை செய்யுங்க. இந்த குழப்பத்துக்கு காரணம் புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. அதுக்கும் மேலே சந்திரனுக்கு பகை புதன். சந்திரனுக்கு பகை அப்படின்றதுனால நமக்கு வந்து ஒரு விதமான சந்திரன் நம்மளுக்கு மனோகாரகன், மாத்ருகாரகன். அவனுக்கு பகை புதன் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கா அப்படின்போது ஒரு குழப்பம் வரும். அதையும் மீறி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்போது சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேலே பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி அடடா நம்ம அப்போ எவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன் இந்த வெளிநாட்டுக்கு வரத்துக்கு, டூர் வரத்துக்கு, பத்துமலை முருகனை போய் பார்க்கறதுக்கு இவ்வளோ செலவாகுதேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். முருகனை பார்த்த திருப்தி இருக்குது பாரு, கோடி ரூபாய் கொடுத்தா கூட வராதியா அப்படின்னு நம்ம ஒரு எந்த விஷயத்துக்கு செலவுக்கு பெருசாக யோசிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த விஷயத்துக்கு அடேங்கப்பா இதை நான் எப்போ வந்து பார்ப்பேன், காசு எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம்ப்பா, இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்குதுப்பா, முருகனோட தரிசனம் எனக்கு கிடச்சிச்சுப்பா, முருகனோட கடாட்சம் அதுதாயா முருகன் எனக்கு என்னம்மா காட்சி கொடுத்தா, எவ்வளோ சந்தோஷத்தை நான் அனுபவித்தேன். வெளிநாட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட யோசித்தேன். வெளிநாட்டுக்கு வந்தால் இந்த அழகெல்லாம் நான் எப்போ பார்க்க போகிறேன், இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எனக்கு கிடைக்காமையே போயிட்டுருக்கோம். இப்போயே வயசாகுது, கிடைக்காமையே போயிட்டுருக்கோம். பிள்ளைங்க என்ன, பிள்ளைங்களுக்கு நம்ம இனி இருக்குதுல்ல, போய் சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். புரியுதுங்களா? ஒரு வரன் வந்திருக்கு, இப்போத்துலேருந்தே பார்க்குறோம். ஒரு நல்ல பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன். பொம்பளை பிள்ளை உங்கள் வீட்டில் இருக்குது, ஒரு நல்ல பையன் வரான்னு வச்சுக்கோங்களேன். அடடா இன்னும் 6 மாதம் கழித்து நம்ம தேட ஆரம்பிச்சிருந்தோம்னா இந்த பையன் கிடைக்காம போயிருந்தா நல்லது, கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் தேடுற முயற்சி அப்படின்றத ஆரம்பித்தோம். நல்ல குடும்பம், நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான், இப்படி ஒரு பிராப்தம் நம்ம பொண்ணுக்கு. நல்ல காலம் மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். இன்னும் 1 வருஷம் கழித்து நான் வந்து வரம் தேடலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன்னா இந்த வரத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், இந்த ஒரு வரனை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். எந்த ஒரு முயற்சியுமே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசிச்சிருப்போம். அது முயற்சி பண்ணி அது சக்ஸஸ் ஆகும்போது இந்த சக்ஸஸ்க்கான ஒரு பழத்தை, ஒரு வெற்றி கனியை நம்ம பார்க்கும்போது அடடா தப்பு பண்ணிட்டோம், நம்ம வந்து அவ்வளோ தேவையில்லாமல் நம்மளும் குழம்பி, நம்ம வீட்டுக்காரையும் குழப்பி, நம்ம குழந்தைங்களையும் குழப்பி, இவ்வளோ சந்தோஷம். எங்கள் வீட்டுக்காரர் அப்பயே சொன்னார், சரியாக தான் போச்சு, அவர் சொன்னது கரெக்டாக தான் போச்சு,
என் பையன் சொன்னது கரெக்டாக தான் போச்சு, என் பொண்ணு சொன்னது கரெக்டாக தான் போச்சு அப்படின்ற மாதிரி ஹாப்பினஸ்ஸை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். வாழ்த்துக்கள். கடகராசி நேர்கள் வந்து ரொம்ப தாராளமா இந்த காலகட்டத்துல செலவு பண்ணலாம், அது சுப செலவாதான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல் மேம், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும், ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்துல இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. நான் வெளியூர்ல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன், இல்ல வெளிநாட்டுல இருக்கேன், நான் எப்படி பாக்குறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் நல்ல பதிவா பிடிச்ச பதிவா அமைஞ்சிருந்ததுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றொரு பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.